ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செட்டிநாட்டு நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். ஸோ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது இன்னொரு மிக்ஸி ஜாரில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி ஒரு 4-5 சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம் 1 நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இது கூட நம்ம வந்து பூண்டை ஒரு 10 பல்லு அளவுக்கு இந்த மாதிரி இடித்து சேருங்க. பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்தா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 3 தான் அடித்து நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கூட கிராப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 kg வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சைஸில். இப்போ இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அதோட பச்சை வாசனை போன வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, ஸோ அதை வந்து இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் அப்படின்னா அடி பிடிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போது மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலே மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போது நான் 1 kg இருக்கும் நண்டு வாங்கிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா ஃபுல்லாக அந்த நண்டில் வந்து கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது செய்யும் போதே இந்த மசாலோட வாசனைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதோட வாசமும் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போது அந்த நண்டில் மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப போயிடவும் கூடாது. ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப குழம்பு மாதிரி இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்காது. நான் 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது 10 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிடுவோம்.
ஃபைனலாக உப்பு காரம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. ஸோ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கொதியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக செட்டிநாட்டு நண்டு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடான சாதம் இல்லை தோசை இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.